வாவர் அல்ல, அது சிவபூதம் வாபுரன்தான். வாவர் சுவாமி ஒரு கற்பனை கதாபாத்திரமா? சபரிமலையின் நிழலில் வளர்வதற்காக சில நபர்களால் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதைதான் வாவர் பள்ளி. வாவர் பள்ளிக்குள் நுழைய ஐயப்ப பக்தர்களுக்கு ஏன் அனுமதி இல்லை? வாவர் நடையின் வருமானத்தை ஏன் தேவஸ்தானம் எடுத்துக்கொள்வதில்லை? சபரிமலை தொடர்பான அனைத்து இடங்களிலும் அரவணை மற்றும் அப்பம் பிரசாதம் கவுண்டர்கள் செயல்பட்டு வரும் நிலையில் வாவர் நடை மற்றும் வாவர் பள்ளியில் மட்டும் தேவஸ்தானம் பிரசாதம் கவுண்டர்கள் ஏன் தொடங்கக்கூடாது? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை ஒன்றே. திருவிதாங்கூர் தேவஸ்தானம் யாரையோ மகிழ்விக்க முஸ்லிம் சமுதாயத்தினரை திருப்திப்படுத்துவதற்காக இட்டுக்கட்டப்பட்ட கற்பனை கதையன்றி வேறொன்றுமில்லை. இஸ்லாத்தில் வாவர் என்ற பெயரே இல்லவே இல்லை. வாவர் என்ற பெயரில் மசூதியும் இல்லை. எருமேலி மசூதியின் அசல் பெயர் நயனார் பள்ளி என்பதே ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாம் இந்தியாவிற்கு வந்த ஆண்டினை பதிவுகள் மற்றும் கூகுள் சர்ச்சிலிருந்து உறுதி செய்து கொள்வது சிறந்தது. முஸ்லிம்களுக்கு தொழுகைக்காக கட்டப்பட்ட முதல் பள்ளி கேரளாவில் உள்ள கொடுங்கல்லூர் அமைந்துள்ள சேரமான் ஜும்மா பள்ளியாகும். ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் இங்கு இஸ்லாமியர்கள் இல்லை என்பதே உண்மை. ஆதலால் இது ஒரு புனையப்பட்ட கதை. இதற்கும் ஐயப்பனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் வாவர் சுவாமியின் பேரில் கோடிக்கணக்கான பணம் சம்பாதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பிரச்சாரம் தான். மேலும் கடைசியாக சபரிமலையில் நடத்தப்பட்ட 2 தேவ பிரசனங்களில் போதும் வாவர் சுவாமி என்ற பாத்திரம் இல்லை என்பதை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அத்தகைய கருத்திற்கு ஐயப்பனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தேவ பிரசனம் என்றாலே பகவானின் விருப்பத்தை அறிவது என்பதே பொருள். எனவே ஐயப்ப சுவாமியின் விருப்பப்படி இது வாவர் அல்ல, இது சிவபூதமான வாபுரன் தான். ஆதலால் சிறரால் பெருக்கப்பட்ட இந்த ஒழுக்கக்கேடை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? இனிமேலாவது இந்துக்கள் இது போன்ற விஷயங்களை கண் மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஐயப்ப பக்தர்கள் யாரும் வாவர் மசூதிக்கோ நடையிலோ சென்று பிரார்த்தனை செய்யக்கூடாது.